வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு ட்ரிக்கு பார்க்க போகிறது என்னென்னா, சில பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. தெரியாதவங்க புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் கற்றுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம ஆர்டர் போடும்போதும் இல்லை கம்பெனிக்கு போடும்போதும் இதில் இந்த நட்டுடைய மேலே சைஸ் வந்து 6 mm இருக்குது. ஓகேங்களா? தெரியும். 6L இருக்கா? எல்லுனா லைட் பர்பஸ் யூஸ் பண்ணுது. இது வந்து ஹெவிலும் வரும். ஸோ 6 mm நாம் சொல்லுவோம். நம்ம இருக்கிறத பார்த்துட்டு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ 1/4க்கு 6 mm, 1/4க்கு 8 mm இப்படி தான் நாம் ஆர்டர் எடுப்போம். ஸோ டெக்னிக்ஸின் வைஸாக இந்த த்ரெட்டோடைய பிச்சு வந்து 1.5ன்றது த்ரெட்டோடைய பிச்சு. ஸோ மெட்ரிக் த்ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 6 mm வந்து M12 × 1.5 இதுதான் சொல்லணும். ஓகேங்களா? இது தெரியாமல் நானே நிறைய டைமில் குழம்பியிருக்கேன். என்னது M12 வருது, நம்ம 6 mm தானே சொன்னோம் ஆர்டரு, M12ன்னு போட்டிருக்காங்க இன்வாய்ஸில். அப்போ இது த்ரெட்டு சைஸ் வேறையா, பிச் வேறையா அப்படின்னு கொலப்ரேஷன் ஆகும். ஸோ அந்த குழப்பம் வேண்டாம். 6 mm இருந்தால் மெட்ரிக் த்ரெட்டில் அது 6 mm கம்பெனியில் சொல்லலாம், நம்ம சைடில் M12 சொல்லலாம். ஸோ நம்ம சைடில் M12 சொல்லலாம், கம்பெனி சைடு வந்து 6 mm சொல்லலாம். ஸோ ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா? 6 mm வருதால் M12 × 1.5, 8 mm இருந்துங்களா, இது நம்ம 8 mm வந்து மெட்ரிக் த்ரெட்டில் M14 × 1.5. 1.5ன்றது பிச்சுடைய த்ரெட்டுடைய சைஸ் பிச்சு, த்ரெட்டுடைய பிச்சு. ஓகேங்களா? 10 mm இருந்தால் M16. ஓகேங்களா? 10 mm இருக்குது பாருங்கள், இது M16 × 1.5 சொல்லலாம். அதே 12 mm இருந்துச்சுன்னா நட்டுடைய சைஸு M18 × 1.5 சொல்லலாம். இதுதான் ஸ்டாண்டர்டு. இது நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு சில டைமில் இது யூஸ் ஆகும். தெரியாதவங்க கற்றுக்கோங்க. ஏன்னா நான் இது நிறைய அடிபட்டு நமக்கு யாரும் சொல்லித்தரல. ஒவ்வொன்றா மிஸ்டேக்காகி நான் கற்றுக்கினது. ஓகேங்களா? அதனால் இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு இந்த நம்பர் வந்து 16 வரும், 22 வரும், இதுக்கு என்ன மெட்ரிக் த்ரெட் சைஸுன்னு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் தேவைப்பட்டால் எனக்கு டெக்ஸ்ட் பாக்ஸில் மெசேஜில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.